வாலிப தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கு. நீ நெருப்பு, உன்னை எப்படி வேணும்னாலும் பத்த வச்சிடலாம். நீ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு எமோஷன் ஆகுற, உனக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு எமோஷனல் ரொம்ப ஆகும். ஆனா அந்த எமோஷனலா பேசுறதெல்லாம் நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. வாலிப தம்பிகளும் அப்படிதான். இன்னைக்கு சில நேரங்கள்ல வந்து தங்களுடைய பணங்களை, தங்களுடைய உடைமைகளை எத்தனை பேரிடத்துல இழந்து தங்களுடைய ஸ்தானத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? காரணம் என்னன்னா, அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணை எப்படி கையாளலாம், இந்த பையனை எப்படி கையாளலாம், எதை சொன்னா இவன் கேப்பா, எதை சொன்னா இவனை, அப்படின்ற அந்த வீக்னஸ் பாயிண்ட கரெக்டா பிடிச்சுக்கிறாங்க பாருங்களேன். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்க பிள்ளைங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களை கையாள நினைக்கிறவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வீக்னஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த இடத்துல அந்த பிள்ளை வீக்னஸ், எந்த இடத்துல அந்த பையன் வீக்னஸ், அந்த வீக்னஸ் ஆன இடத்தை பிடிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க அப்படியே சாஞ்சிடறாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. நீ கண்டிப்பாக ஜெபிக்கணும்.